வெல்கம் டு மது டெய்லர். நம்ம இன்றைக்கி ரெடிமேட் சல்வாரில் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அதில் இருக்க ஸ்லீவை பிரித்து எடுத்துகிட்டு அடியில் மடித்து தைச்சி எடுத்துருங்க. சாரீ ஓரடிப்பில் அதே மாதிரி ப்ளவுஸ் ஸ்லீவ் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த ஹைட்டு பார்த்து மடித்து தைச்சிருங்க. இந்த மாதிரி தைச்சி எடுங்க. ரெண்டு ஸ்லீவையும் தைச்சிட்டு இப்போது இந்த ரெடிமேட் சல்வார் இருக்குல்ல, அதோட ஆமோல் கிட்ட நம்ம கொஞ்சம் பிரித்து விட்டுடணும். ஓவர்லாக் இருக்கும், ஓவர்லாக்கு 2 ஸ்டிச் போட்டிருப்பாங்கள்ல, அது ஃபுல்லாக பிரிச்சுடுங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு 2 பக்கமும் பிரிச்சுடுங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்டு நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங்காகவும் வரும். அந்த மாதிரி பிரிக்கலாமா நீங்கள் தைக்காதீங்க, அது கரெக்டாக வராது. ஸ்லீவோட சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரும் ஷோல்டர் கிட்ட சென்டரும் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக அந்த மாதிரி ஷோல்டர்கிட்ட இருந்து நீங்கள் வச்சு பார்க்கணும். சென்ட்ரு வச்சு பார்த்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். எடுத்ததும் அந்த கார்னரில் வச்சிங்கன்னா சென்ட்ரு மாறிடும். அப்போ ஸ்லீவ் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது, ஒரு பக்கமாக இழுத்த மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது இந்த பார்த்திங்கன்னா இப்போ இந்த சல்வார் நல்ல பக்கம் தான் வச்சுருக்கேன் நான். அந்த ஸ்லீவ் அது அடியில் வச்சுட்டு இந்த நல்ல பக்கத்தை அது மேலே வச்சு தைச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான் இது ஸ்டிச் பண்ணுறது. இந்த மாதிரி அந்த சுடிதார் மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா, அது மேலே இருக்கணும், மேல் பக்கமாக இருக்கணும். ஸ்லீவ் அடியில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தைக்கணும். நம்ம மெட்டீரியலில் நம்ம சுடிதார் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி இது பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் பைப்பிங் கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஆமோல் கிட்ட ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல பைப்பிங் கொடுத்துருப்பாங்க. இது எல்லோ கலர் பைப்பிங்ன்றனால தெரியல. கான்ட்ராஸ்ட் கலராக கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த பைப்பிங் உள் பக்கமாக போயிடும், தெரியாது. நல்ல பக்கமே தான் நான் வச்சு தைக்கிறேன். அடியில் வச்சுட்டேன், ஸ்லீவை அடியில் வச்சுட்டு பாடி பீஸை மேலே வச்சு அப்படியே தைச்சிட்றேன். 2 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது போட்டுட்டு இப்போது உள் பக்கமாக திருப்பி நம்ம ஸ்லீவ் சைடு பிடிக்கணும். கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எப்பவும் சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தைச்சிடுங்க. இவங்க உடம்பு சுற்றளவும் கொஞ்சம் பிடிக்க சொல்லியிருக்காங்க, சைடு டைட் பிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவு பார்த்து நான் அப்படியே இடுப்பு வரையும் சைடு பிடிச்சிடுறேன். ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஏன்னா அது ஒரு ஸ்டிச் தான் இருக்குது, அதனால் நான் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துடுறேன். ½ இன்ச்சு விட்டு இன்னொரு தையல் போடுங்க. இந்த மாதிரி போட்டால் நமக்கு ஸ்லீவ் டைட் ஆகுது அப்படின்னா கூட பிரிச்சுப்பாங்க கஸ்டமரு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ½ இன்ச்சு விட்டு இன்னொரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, அந்த பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. அது வேஸ்ட்டு. அதை கட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட கஸ்டமர் இந்த மாதிரி தைக்க கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி கொடுங்க. நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு 50 ருபீஸ் வாங்குவேன். எங்கள் ஏரியாவில் அந்த அளவுக்கு தான் கொடுப்பாங்க. நான் 50 ருபீஸ் வாங்குகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தைச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.